அமெரிக்கா ஈரான் இடையே வெடித்துள்ள போர் மேகம் தற்போது தமிழகத்தின் பெட்ரோல் நிலையங்கள் வரை எதிரொலித்து வருகிறது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து 13வது நாளாக நீடித்து வருகிறது. இதனையடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்லலாம் என அமெரிக்கா அறிவித்தாலும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்கும் என பரவிய அச்சத்தால் தமிழகம் முழுவதும் நள்ளிரவு முதலே மக்கள் பெட்ரோல் பங்குகளில் குவியத் தொடங்கினர். அதன்படி சென்னை, கும்பகோணம், திருவண்ணாமலை என பல இடங்களில் கார், இருசக்கர வாகனங்கள் கிலோமீட்டர் கணக்கில் அணிவகுத்து நின்றன. மேலும் தண்ணீர் கேன்கள், பாட்டில்களிலும் மக்கள் பெட்ரோலை வாங்கிச் செல்வதால் தட்டுப்பாடு மேலும் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் உணவகங்களும் சாமானியர்களின் சமையல் அறைகளும் முடங்கிவிட்டன. அதேபோல் வாகனங்களுக்கான எரிவாயு விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடும் அசாதாரண சூழலுக்கு வழிவகுத்துள்ளது. ஆனால் பெட்ரோல், டீசல் போதிய அளவு உள்ளதாகவும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இந்த நெருக்கடியை சமாளிக்க 40 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் விடுவிக்கப்படும் என சர்வதேச எரிசக்தி முகமை அறிவித்துள்ளது. இதற்கு முன் 2022 ரஷ்யா உக்ரைன் போரின் போது 18.2 கோடி பீப்பாய்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 40 கோடி பீப்பாய்கள் என்பது 2 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு என்னதான் தீர்வு, மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் என்னென்ன என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பெட்ரோல் தட்டுப்பாடு குறித்த அச்சத்தால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி சென்றனர். சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் மற்றும் டீசல் முழுமையாக விற்று தீர்ந்ததாக கூறப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். பெட்ரோல் தட்டுப்பாடு குறித்த அச்சத்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகன ஓட்டிகள் கேன் உள்ளிட்டவற்றில் பெட்ரோல், டீசலை வாங்கிச் சென்றனர். இதேபோல் சிவகங்கை பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் பெரிய அளவிலான கேன்களில் பெட்ரோல் மற்றும் டீசலை நிரப்பிச் சென்றனர்.